Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம்ப்பா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம சொல்லலாம். குறிப்பாக இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது நம்ம கிரவுண்டில் இருந்தே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோடைய ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டைல் அப்படின்றது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணிவிட்டு திரும்ப கிரவுண்டை ரீச் பண்ணுற இந்த மேக்ஸிமம் ரேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு அப்படின்னா வாட்டர் ரிஜெக்டட் அவுட் ஆஃப் எ ஹோஸ் பைப் ஹெல்ட் ஆப்ளிக்லி. ஸோ ஒரு ஹோஸ்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த அந்த வாட்டர் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு அது எவ்வளவு இன்க்ளைண்டாக எவ்வளவு ஆங்கிளில் நம்ம கொடுக்கணும், அந்த ஆங்கிளில் கொடுத்தோம்னா எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு அது கவர் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே போல் தான் கனான் ஃபயர் இன் த பேட்டில் கிரவுண்ட். பொதுவாக அந்த பாகுபலியில் வர்ற மாதிரி இந்த பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கூட எவ்வளோ ஆங்கிளில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் ரேஞ்சை ரீச் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளில் கொஞ்சம் ஃபன்னாக பார்த்துருந்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதையே நம்ம இப்போ என்ன செய்கிறோம், கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு பிளேன் சர்ஃபேஸ், அதாவது எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸை எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஓ அப்படின்ற இந்த பொசிஷன் ஆரிஜின் பொசிஷன்லேருந்து என்ன செய்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை அட்டைன் பண்ணுது. திரும்ப அது கிரவுண்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா. இனிஷியலாக நான் இதுக்கு கொடுத்த வெலாசிட்டி அப்படின்றது யூ. சரிங்களாப்பா. யூ அப்படின்றது இனிஷியலாக இதுக்கு கொடுத்த வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்ட் சர்ஃபேஸ், இதில் இருந்து தீட்டா ஆங்கிளில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணது. இந்த தீட்டா ஆங்கிளில் நான் ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போகும்போது இந்த இடத்துல இதோட வெலாசிட்டி இன்னும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். இந்த இடத்துல இதோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பி. அடுத்து இந்த மேக்ஸிமமாக ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை கியூன்னு வேணால் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிடும். இந்த கியூவில் இதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆர் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிடும். இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்கும். தென் ஃபைனலாக எஸ் அப்படின்ற பாயிண்டில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு நோன் கான்செப்ட் வச்சு நம்ம சொல்லுவோமா. ஆக்சுவலாக இந்த யூ வெக்டார் அப்படின்றது யூஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் யூஒய் ஜே கேப், அல்லது யூ வெக்டார் அப்படின்றத யூஎக்ஸ் வெக்டார் ப்ளஸ் யூஒய் வெக்டார் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருந்துருப்போம். சரிங்களா. அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு, இது வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண முடியும், இந்த ஆங்கிள் தீட்டா வச்சு ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த தீட்டா வச்சு இந்த இடத்துல ரிசால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியை யூஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டியை யூஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த யூஎக்ஸ் யூஒய் அப்படின்றத எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் இந்த தீட்டா வச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஓல இருந்து இது யூ வெக்டார் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடியதை அட்ஜசன்ட் சைடுன்னு தானே சொல்லுவோம். இந்த அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த யூஎக்ஸ் அப்படின்றது எப்படி எழுதலாம்னா யூ காஸ் தீட்டா. ஸோ தீட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடாக இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி யூஒய் அப்படின்றது இங்கே இப்போ இதுக்கு பேரலாக தான் இந்த சைடு இருக்கு இல்லையா, அதனால் இங்கிட்டே கூட எழுதிக்கலாம். அப்போ யூஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இது வெர்டிக்கலா. ஸோ இதுதான்ப்பா இந்த ரிசால்வ் இன்டு டூ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறது. இதுதான் ஆல்வேஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட்பா. எப்பயுமே இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா அப்படின்றது கான்ஸ்டன்ட், எப்பயுமே மாறாது. சரிங்களாப்பா, எப்பயுமே மாறாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டிக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், அப்போது ஜீரோவாக இருக்கும். இதான் முக்கியமானது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு ஆக்சலரேஷன் ஜீரோ. சரிங்களாப்பா. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வேரி ஆகக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டோம்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி. வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்றது யூஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறது யூ சைன் தீட்டா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வேரி ஆகும். இனிஷியல் நம்ம கொடுத்துருக்கிற இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் பியில் வந்து இதோட வெலாசிட்டி விஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அட் டைம் டி, இந்த பீன்ற பாயிண்ட்டு டி டயத்தில் ரீச் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையும் இந்த வெலாசிட்டியை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னோம்னா விஎக்ஸ் விஒய்ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அப்படி விஎக்ஸ்ன்னு எழுதும்போது இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி இங்கேயும் கான்ஸ்டன்ட் தான். ஹரிசாண்டல் வெலாசிட்டி விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் தான். எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் டைம் எடுத்து அந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய இந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஃபைனலாக இருக்கும்போது ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டி Vx equal to ux. That means u cos theta தான். ஆக்சலரேஷனும் ஜீரோ, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் வெர்டிக்கல் வெலாசிட்டி மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்லலாம் Vy equal to 0. வெர்டிக்கல் வெலாசிட்டி இந்த இடத்துல ஜீரோவே ஆகிடும்.
சரிங்களா? இந்த இடத்துலலாம் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இதோட வெலாசிட்டி Vy அப்படின்றது இந்த வெர்டிகலுக்கு இருந்த மாதிரி இருக்காது. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிசல்டன் வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்த ஹிட் பண்ணுறக்கூடிய இந்த இடத்துல கூட நம்மளுக்கு Vy சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபைனலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் கூட வெர்டிகல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் ஜென்ரலாக அதோட வெலாசிட்டிக்கான ஃபார்முலா V ஈக்குவல் டு U + AT அப்படின்னா இந்த V அப்படின்றது வெர்டிகல் வெலாசிட்டி அட் எனி டைம் எந்த ஒரு டயத்துலையும் சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு இந்த ஈக்குவேஷனை சொல்லணும் அப்படின்னா Vy ஈக்குவல் டு Uy + AT அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி வேல்யூ என்னதுப்பா? A ஈக்குவல் டு G 9.8 m/s² இல்லையா? ஸோ இந்த வேல்யூவில் எப்பெல்லாம் இந்த வேல்யூ ப்ளஸ் ஜின்னு இருக்கும், எப்பெல்லாம் ப்ளஸ் ஜி அப்படின்னு இருக்கும்னா இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரும்போது, டவுன்வர்ட் டைரக்ஷன் அதாவது Vy ஈக்குவல் டு Uy + GT அப்படின்னு இங்கே எழுதணும். அதே இது Vy ஈக்குவல் டு Uy - GTன்னு எப்போ இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது கிரவுண்ட்லேருந்து மேலே நோக்கி போகும்போது ரிட்டார்டேஷன் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து அவ்வர்ட் டைரக்ஷனில் போகிறப்ப -GT எடுக்கணும். ஸோ Vy ஈக்குவல் டு Uy - GTன்னு எடுக்கணும். கதை புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இதை ரீச் ஆச்சு, இந்த ஆப்ஜெக்டோடைய ஆங்கிள் நம்ம என்ன கொடுக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து போய் கிரவுண்டை ஹிட் பண்ணோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி இந்த வெர்டிகலாக இது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுச்சு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? hmax, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு அது ரீச் பண்ணும்போது, ஒரு டீன்ற டைமில் ரீச் பண்ணும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்னும் எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸு ஒய் ஆக்சிஸ் எடுக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும், அதோடைய பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கிடச்சிரும். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எக்ஸ் ஆக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா S ஈக்குவல் டு UT + ½ AT². இந்த ஃபார்முலாவை ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே பயன்படுத்துவோமா? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி எல்லாம் ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டை SXன்னு எடுத்தோம்னா அதை எக்ஸ்னே கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதோடைய velocity இனிஷியலாக U ஈக்குவல் டு UX, தட் மீன்ஸ் U cos θ இந்த ஃபார்முலாவில். இந்த UXன்ற ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், இந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதோடைய ஆக்சலரேஷன் அப்போ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறேன், யூக்கு பதிலாக UX அல்லது U cos θவை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் அப்படின்றத டீன்னு எடுத்துக்கணும். டி டயத்தில் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் அப்படின்றத UX × டீன்னு எழுதலாம், அல்லது U cos θ × டீன்னு எழுதிக்கலாம். அப்போது இந்த டைம் பீரியட் டீன்றதை எப்படி எடுத்துக்கலாம்னா x/U cos θன்னு எழுதிக்கலாமா? x/U cos θ. இப்போ நம்ம பார்த்தது ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் x ஈக்குவல் டு UXT. அதேமாரி ஒய் ஆக்சிலையும் பார்ப்போமா? ஒய் ஆக்ஸுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி அலாங் த வெர்டிகல் டைரக்ஷன் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் இதுக்கு எடுத்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா வச்சு S ஈக்குவல் டு SY அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி U ஈக்குவல் டு UY அப்படின்றது U sin θ. தென் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி அப்வர்ட்ஸ்க்கு என்னப்பா வரணும்? நெகட்டிவ். சரிங்களா? ஸோ அதனால் A ஈக்குவல் டு AY அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா இது அப்வர்ட் டைரக்ஷனுக்கு -G, அப்வர்ட் டைரக்ஷனுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் +G தான். சரிங்களா? இப்போ அந்த டீன்ற டைம் இங்கே நம்ம கொடுத்ததே கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக ஒய், இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. யூக்கு பதிலாக UY அல்லது U sin θவை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போதைக்கு UYன்றதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். T - GT². ஸோ இந்த வேல்யூவில் நம்மளுக்கு Y ஈக்குவல் டு U sin θ, Tக்கு பதிலாக x/U cos θவை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, -GT² பதிலாக x/U cos θ² போட்டுக்கலாம். ஸோ இந்த டேமை யூவும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் sin θ by cos θ tan θன்னு வரும். அப்போது tan θ × x மைனஸ் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரும்போது G/2U² cos² θ × x².
ஸோ இந்த டேர்மை இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா மாதிரி இருக்குது பார்த்தீங்களாப்பா. இந்த ஈக்குவேஷன் ஒரு பேரபோலாக்கான ஈக்குவேஷன். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் இல்லையா. அதே போல் இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றதுல எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற டேர்ம் இங்கே இருக்குது, எக்ஸ்ன்ற டேர்ம் இங்கே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த டேர்ம் எல்லாத்துலேயும் ரைட்டு. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கே சார் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்றது ஒரு இன்வெர்டட் பேரபோலாக்கு ஈக்குவலா இருக்கும். இன்வெர்டட் பேரபோலா. ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இன்வெர்டட் பேரபோலாக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்றது எப்படி இருக்கு? பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்றது ஒரு இன்வெர்டட் பேரபோலாவா இருக்கு. இந்த பாக்ஸ் போட்டு இருக்கிற இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களாப்பா. அதனால பார்த்துக்கோங்க. பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளைட் டைம். ஃப்ளைட் டைம் அப்படின்றது ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஏர்ல இருந்துச்சு அந்த ஆப்ஜெக்ட் ஓவராலாக ஜீரோல இருந்து இந்த எஸ் அப்படின்ற இந்த பொசிஷனுக்கு கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுற வரைக்கும், கிரவுண்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம் பீரியடை தான் ஃப்ளைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களாப்பா. இதுக்கு பேர் என்னது? ஃப்ளைட் டைம் அல்லது டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டி அப்படின்னு இந்த டயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கணும் இருக்குங்களாப்பா. இதை வச்சு வெர்டிக்கலா ஓல இருந்து இந்த கியூன்ற இந்த பொசிஷன் வரைக்கும் இது போறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் ஆச்சுன்னு எடுத்துக்கணும். அதுக்கு டீன் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதே ஹைட்டு ரீச் ஆகிறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கும், திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கும் டைம் எடுத்திருக்கும். ஸோ அப்போ அகைன் ஒரு டைம் டி. அப்போ டோட்டல் டைம் டி அப்படின்றத 2tன்னு எடுத்துக்கலாமா. மேலே போகிறதுக்கு டி டைம், திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கும் சேம் டைம் அதே தான் இருக்கும். அப்போது 2t டைம். ஸோ அப்போது இங்கே டி அப்படின்றத நம்ம t ஈக்குவல் டு 2tன்றதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கிடும். இந்த வெலாசிட்டி அப்படின்றது வெர்டிகல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு vy அப்படின்னா இந்த இடத்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுற இந்த பாயிண்ட் ஓல இருந்து கியூக்கு போகும்போது இந்த இடத்துல ஓ டு கியூவை ரீச் பண்ணுற இந்த இடத்துல நம்மளுக்கு அதோடைய மேக்ஸிமம் வெர்டிகல் வெலாசிட்டி என்னது? 0. ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ay என்னவா இருக்குன்னா -g. தென் டைம் பீரியட் டீக்கு டீனே எடுத்துக்கிடும். ஸோ அப்போது இனிஷியல் வெலாசிட்டி u அப்படின்றத uy ஈக்குவல் டு u sin theta. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். 0 ஈக்குவல் டு u sin theta மைனஸ் ஜிடின்னு இருக்கும். ஸோ இப்போ ஜிடி ஈக்குவல் டு u sin theta அப்படின்றதுல t ஈக்குவல் டு என்ன வரும்? u sin theta பை g. ஸோ இது நம்ம ஒரு ஹாஃபுக்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம டோட்டல் டைம் ஃப்ளைட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2t அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது 2u sin theta by g. ஸோ அப்போ t ஈக்குவல் டு 2u sin theta by g அப்படின்ற இந்த டைம் தான் ஓவராலாக நம்ம ஃப்ளைட் டைமாக பார்க்குறோம் சரிங்களாப்பா. மேக்ஸிமம் ஹைட் அப்படின்றது என்னது? hmax. இந்த hmax அப்படின்றது எங்கே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் எப்போ ஒரு வெர்டிகல் வெலாசிட்டி 0 ஆகுதோ அந்த பாயிண்டில் அதோடைய ஹைட்டு மேக்ஸிமமாக இருக்கும். அந்த ஹைட்டில் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி சேம் u cos theta தான். ஆக்சலரேஷன் 0 ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லையா. ஸோ அதே நேரத்தில் வெர்டிகல் வெலாசிட்டி இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? vy ஈக்குவல் டு 0. பட் ஆனால் இனிஷியல் வெலாசிட்டி அதுக்கு u sin theta. இந்த இடத்துலையும் ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி நெகட்டிவ் ஃபார் அப்வர்ட் டைரக்ஷனுக்கு சரிங்களா. மேலே நோக்கி போனதுக்கு -g. இன்கேஸ் கீழே நோக்கி வரும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு என்ன செஞ்சுருப்போம்? +g சரிங்களா. இது டவுன்வேர்டுக்கு ஏற்கனவே நம்ம இது சொன்னது தான். ஸோ இதையே வச்சு என்ன செய்ய போகிறோம்? இப்போ மேக்ஸிமம் ஹைட் பார்க்க போகிறோம். இப்போ v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு u ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2as அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே பயன்படுத்தும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பயன்படுத்தியிருப்போம் இல்லைங்களாப்பா. இங்கே தேர்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு தட் மீன்ஸ் vy ஈக்குவல் டு 0 அப்படின்ற டேமை நம்ம 0ன்றதை வச்சு இங்கே ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த s அப்படின்ற இந்த டேமை இங்கிட்ட நம்ம கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போது u ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அப்படின்றதுல u ஈக்குவல் டு uy அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணும்போது u sin theta டேம் இருக்கும். தென் a அப்படின்றது ay தட் மீன்ஸ் -g அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். y ஆக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி sy அப்படின்றது இந்த இடத்துல என்னது? மேக்ஸிமம் ஹைட் சரிங்களா. ஸோ இந்த டேம் எல்லாத்தையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? v ஸ்கொயர்டுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? 0. தென் u ஸ்கொயர்டுக்கு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு இந்த டேமை சப்ஸ்டிட் பண்ணிக்கிடுவோம். தென் -2g எஸ்ஸுக்கு பதிலாக hmax அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைனஸ் டேமை இந்த சைடு கொண்டு வரும்போது 2g hmax ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும்.
தென் மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த 2g கீழே கொண்டு வந்துருங்க. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஸோ இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் கிடைச்சிருச்சு. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களாப்பா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இனிஷியல் டு கிரவுண்டில் ஹிட் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லாங் டிஸ்டன்ஸை தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் பார்த்தாலே போதும். ரேஞ்ச் அப்படின்றது ஆர்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ ஆர் அப்படின்றது என்னது? ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு ஃப்ளைட் டைம். டோட்டலாக எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அதை எழுதுனா போதும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படின்றது யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃப்ளைட் டைம் அப்படின்றது கேபிட்டல் டீன்னு எடுத்திருப்போம். யூஎக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், யூ காஸ் தீட்டா இன்ட்டு டீயோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம், 2u sin தீட்டா பை ஜி. ஸோ இந்த வேல்யூயை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன் sin 2 தீட்டா அப்படின்றத 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதலாம். இங்கே ஒரு 2 இருக்குது, sin தீட்டா காஸ் தீட்டா. சிம்பிளை பண்ணுங்க, யூ உள்ளக்கு மல்டிபிள் பண்ணால் ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ ரேஞ்ச் ஆர்ன்ற வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா u ஸ்கொயர் sin 2 தீட்டா பை ஜி அப்படின்னு இருக்கும்ப்பா. இதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வேல்யூ. இப்போ இந்த பிக்சரில் பாருங்களேன், இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓல இருந்து ஏ பி அப்படின்ட்டு 3 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு லொக்கேட் பண்ணியிருக்கேன். ஒரே பால் வித்தியாசம் 3 டைரக்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த 3 ப்ரொஜெக்டல் ஆங்கிள்லையும் கீழே இருக்கக்கூடிய 30 டிகிரி, இந்த லாங்காக பீக்காக இருக்குது பார்த்தீங்களாவா, இது 60 டிகிரி, மிடில் பார்ட்டில் இருக்கிறது 45 டிகிரி ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இந்த 3 ஆங்கிளையும் வச்சு இதோடைய ப்ரொஜெக்டல் நம்ம சொல்லும்போது ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் sin 2 தீட்டா பை ஜி. இதில் இந்த sin 2 தீட்டா அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லைங்களாப்பா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த பீன்ற பாயிண்ட் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரேஞ்ச். அதுக்கான ஆங்கிள் என்னது? 45 டிகிரி. தட் மீன்ஸ் இந்த தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்றது தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன்டுக்கான கண்டிஷன். மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன்டு கண்டிஷன் அப்படின்றது தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரினா 2 தீட்டா 90 டிகிரி. ஸோ sin 2 தீட்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 1ன்ற கண்டிஷன் வரும்போது ஆரோட வேல்யூ யூ ஸ்கொயர்டு பை ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கான கண்டிஷன். நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஷார்ட் புட் த்ரோவாக இருக்கட்டும், ஜாவ்லின் த்ரோவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டான்றது 45 டிகிரியில் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் லாங் டிஸ்டன்ஸை அவங்களால என்ன செய்ய முடியும், அட்டைன் பண்ண முடியும். சரிங்களாப்பா. ஸோ இப்போது இந்த 30 டிகிரியும் 60 டிகிரிலையும் ப்ரொஜெக்ட் பண்ணது பாருங்களேன், ரெண்டுமே ஒரே பாயிண்ட் ஏலே வந்து ரீச் ஆகிருக்கு. அது காரணம் என்ன? ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எடுத்துக்கிடுமே. 30 டிகிரியில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த sin 30 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு 1/2 இருக்கும். cos 30 டிகிரி அப்படின்றது √3/2 இருக்கும். சரி தானப்பா. ஸோ இன்கேஸ் அதே தான் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னா sin 60 டிகிரி அப்படின்றது √3/2, cos 60 டிகிரி அப்படின்றது 1/2. ஸோ இதோடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த sin 2 தீட்டா வெளியில் இந்த sin தீட்டா அண்ட் காஸ் தீட்டா 2 மல்டிபிள் பண்ணும்போது ரேஞ்ச் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிக்சரை உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் ரேஞ்ச் சேம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா. ஸோ இதேமாரி நிறையா டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம அதுக்கடுத்து ப்ராப்ளத்தில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.